அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்படுகிறது. யார் சொல்லியிருக்கா? சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்திற்கு பதிலாக வேறு ஒரு இடத்துல நம்ம இடத்தை தேர்வு செய்ய போகிறோம். அந்த சட்ட ஆலோசகர்கள், கல்வியாளர்கள் அவங்ககிட்ட எல்லாம் கலந்து ஆலோசித்து வேறு ஒரு இடத்தை தரப்போகிறோம் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. எனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். துறை சார்ந்த வல்லுநர்கள் மற்றும் கல்வியாளர்கள் ஆகியோர்களிடம் கலந்தாலோசித்து விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அவ்விடங்களில் தொழில்நுட்ப ரீதியான சாத்தியக்கூறுகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் விரிவான ஆய்வு மேற்கொண்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும். அதுக்கு சில தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வேற இடத்துல நிலத்தை கொடுக்கறது ரொம்ப லேட் ஆகும், டூ லேட் ஆகும், அது 10 வருஷம் மேல ஆயிடும். நீங்க புதுசா ஒரு இடத்த கொடுத்து அந்த இடத்துல ஏர்போர்ட் வரதுக்கு இன்னும் 10-15 வருஷம் ஆயிடும் அப்படின்னு சில தலைவர்கள் சொல்றாங்க. முக்கியமாக திரு அண்ணாமலை அவர்கள், வீத லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு அருமையான ட்வீட்டை போட்டிருந்தார் நேற்று. அதில் அந்த ப்ராசஸ் என்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்றது முதற்கொண்டு அதில் போட்டிருந்தாரு. அது ஒரு பெரிய ட்வீட்டாகவே போட்டிருந்தாரு. அதில் ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன், நான் படிக்கிறேன். இப்போது அந்த பாயிண்டில் மட்டும் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இடம் தேர்வு செய்வது, மத்திய அரசு மற்றும் சம்பந்தப்பட்ட சட்டப்பூர்வமான அனுமதிகளை பெறுவது, ஒப்பந்த புள்ளிகள் கோருவது, நிலம் கையகப்படுத்துவது, தேவையான உரிமங்கள் பெறுவது, இதெல்லாம் முடிஞ்சு இங்கே ஏர்போர்ட் வர்றதுக்கு 10 ஆண்டுகள் ஆகலாம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சூப்பரான பாயிண்டாக போட்டிருந்தார். அதனால் நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சி 10 ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதாவது விஜய் அவர்கள் வேறு ஒரு இடத்துல நம்ம கொடுக்க போகிறோம். அதில் முக்கியமாக குடியிருப்புகளுக்கு, விவசாய நிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில், அதாவது ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு வார்த்தையை சொன்னார், பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாத வகையில் அப்படின்னு. அப்போது பாதிப்பு ஏற்படாமல் எதுவுமே பண்ண முடியாது. அது என்ன பெரிய அளவில்? நீங்கள் எங்கே கொண்டு வந்தாலும் பாதிப்பு ஏற்படும். சரி, பாதிப்பே ஏற்படாத வகையில், நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய அளவில் பாதிப்பே ஏற்படாத வகையில் அப்படின்னே வச்சுக்கலாம். பெரிய அளவில் பாதிப்பே ஏற்படாத வகையில் சென்னையில் எங்கே இருக்கு இடம்? அதை கொஞ்சம் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னார்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சார், நீங்கள் எங்கே கொண்டு போனாலும் பாதிப்பு இருக்கும், நீங்கள் எந்த இடத்துக்கு கொண்டு போனாலும் பாதிப்பு இருக்கும். சென்னையில் அந்த மாதிரி பாதிப்பே ஏற்படாத வகையில் இல்லை, நம்ம முதலமைச்சர் அவர்கள் புத்திசாலித்தனமாக ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாரு, பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாத வகையில் அப்படின்னு. அந்த பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாத வகையில் இருக்கக்கூடிய இடத்தை முதலமைச்சர் சட்டமன்றத்திலே சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவர் தான் தேர்வு செய்ய போறோம்னு சொல்லல, தேர்வு செய்துள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா அந்த இடம் எந்த இடம்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஆனா பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுகிறது அப்படின்னு சொன்னோன்னே திமுக தைய தக்கன்னு குதிக்கிறான். அங்கதான் நம்மளுக்கு இடிக்குது. ஏதோ சம்திங் ராங் நடந்திருக்கு. ஏன்னா ஏடிஎம்கே ஆட்சியில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது மத்திய அரசோட எந்த திட்டங்கள் இங்கே வரதா வந்தாலும் திமுக என்ன பண்ணுச்சு? அப்போ திமுக எதிர்க்கட்சி, திமுக ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக, அரசியல் பண்ணுங்கிறதுக்காக மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டங்களையும் கண்மூடித்தனமாக எதிர்த்தது. எப்படி எதிர்த்தது தெரியுங்களா? ஒரு 10 ஏக்கம் வச்சுக்கும் திமுக. அது போலி போராளிகள் கொண்ட இயக்கம். அந்த 10 ஏக்கமும் போலி போராளிகள் கொண்ட இயக்கம். அவங்கெல்லாம் வச்சுட்டு 8 வழிச்சாலையா? இல்லை, முடியாது, இங்கே விவசாய நிலங்கள் இருக்கு, 8 வழிச்சாலை கூடாது. அந்த போலி போராளிகளை வச்சுட்டு ஸ்டெர்லைட்டா போராடுறது, துறைமுகமா போராடுறது, ஏர்போர்ட்டா போராடுறது, எல்லா விஷயத்துக்கும் மத்திய அரசு கொண்டு வர எல்லா திட்டத்தையும் கண்மூடித்தனமாக எதிர்த்துட்டு ஆட்சிக்கு வந்தோடனே பரந்தூர் விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்க. நீங்கள் பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வந்தோடனே விஜய் என்ன பண்ணாரு? போன பீரியட்ல டிஎம்கே எப்படி அரசியல் பண்ணுச்சு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது திமுக என்ன அரசியல் பண்ணுச்சு? பாஜக கொண்டு வர திட்டங்கள்லாம் எதிர்க்கணும் அப்படின்னு. திமுக ஆளுங்கட்சியாக வந்த பிறகு பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வந்துருவோம் அப்படின்னு அங்கே என்னென்னவோ நிலம் கையகப்படுத்துறது, நீங்கள் நிலமெல்லாம் நிறையா வாங்கியிருக்கீங்க, உங்கள் கம்பெனி வாங்கியிருக்கலாம் சொல்கிறாங்க. அதற்காக அங்கே கொண்டு போறீங்கன்னே வச்சுக்குவோம். ஏதோ மாநில வளர்ச்சிக்கு நீங்கள் போராடுற மாதிரி இன்றைக்கி என்னமோ மனித புனிதன் மாதிரி பேசுகிறீங்க திமுகலாம். உடனே டிவிக்கு என்ன பண்ணிட்டாங்க? சரி, நம்மளும் டிஎம்கே மாதிரியே அரசியல் பண்ணுவோன்னு பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்னு. அன்னைக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, அன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முதலமைச்சர் விஜய் அவர்கள் அன்னைக்கு பரந்தூர் போய் அதை இதையும் வால் வீசிட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பரந்தூரில் விமான நிலையம் வரும் அப்படின்னு இன்னைக்கு சொன்னார்னா முதலமைச்சர்
பரந்தூர் மக்கள் அன்னைக்கு என்ன பேசுனேன் இன்னைக்கு என்ன பேசுனேன் அப்படின்னு நாக்க பிடுங்குற மாதிரி கேட்பாங்க. அதனால வேற வழி இல்லாம திணறிக்கிட்டு திக்குமுக்கு ஆடிட்டு இருக்காங்க. இன்னொரு கட்சி இங்க அதி புத்திசாலித்தனமா பேசக்கூடிய கட்சி ஒரு கட்சி என்ன சொல்லுது தெரியுமா? டிவிக்கு என்னாச்சும் பரந்தூர்ல விமான நிலையம் வராது, நாங்க வேற ஒரு இடத்த தேர்வு செஞ்சு தரோம்னு சொல்றாங்க. ஆனா இந்த கட்சி, இந்த புத்திசாலித்தனமான கட்சி, இங்க விமான நிலையமே வேணாங்க, எங்களுக்கு விமான நிலையம் எதுக்குங்க, எங்களுக்கு விமான நிலையமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ, இங்கேயா விண்ணுலகத்துல எது குடியிருக்கீங்களா, இல்ல விண்ணுலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, தமிழ்நாடு மக்களுக்கு 8 வழிச்சாலை வேணாம், துறைமுகம் வேணாம், ஏர்போர்ட் வேணாம், இந்தியாவிற்கே காப்பர் உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டெர்லைட் ஆலை வேணாம் அப்படின்னு சொல்லி போலி போராளிகளை வச்சு போராடி எல்லாத்தையும் இழுத்து மூடியாச்சு, எல்லாத்தையும் வேணான்னு சொல்லியாச்சு. ஆனால் வேலை வாய்ப்பு மட்டும் வேணும். எங்கேருந்து வேலை வாய்ப்பு வரும்? எங்கேருந்து வரும் வேலை வாய்ப்பு? போயெல்லாம் 100 நாள் அட்டை எடுத்துக்கோங்க, அட்டையை போட்டுருங்க. படித்த இளைஞர்கள், பட்டதாரிகள் எல்லாருமே சரி, எல்லாரும் 100 நாள் வேலைக்கு அட்டையை போட்டுருங்க. அட்டையை போட்டு 100 நாள் வேலைக்கு போங்க. அந்த வேலை வாய்ப்பு தான் கொடுக்க முடியும். எந்த கம்பெனியும் இங்கே வேணாம், எந்த வளர்ச்சி திட்டங்களும் இங்கே வேணாம்னா 100 நாள் வேலைக்கு தான் போய் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம சேனலின் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபா அறிவிச்சிருக்கீங்களா? நான் என்ன சொல்கிறேன், எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் கொண்டு வர போகிறதில்ல அப்படின்னு நீங்கள் முன்னாடியே முடிவு பண்ணிட்டு தான் மாதம் 4000 கொடுக்குறேன் வேலையில்லா பட்டதாரிகளுக்குன்னு சொல்லியிருக்கீங்க. 4000 எதுக்கு சார்? 10,000 கொடுத்துருங்க சார். எவனும் வேலைக்கு போக வேணாம், எல்லாம் வீட்டிலேருந்து 10,000 வாங்கிட்டு இருக்கட்டும். வேலையில்லா பட்டதாரிகள் இன்னும் 10 வருஷத்தை ஓட்டுவோம். தமிழ்நாட்டின் கடனும் உயர்ந்துடும். எல்லா தலைமையிலையும் ஒரு மிகப்பெரிய கடன் சுமை வந்துடும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு நாசமாக போயிடும். கர்நாடகா, ஆந்திராலாம் எங்கேயோ போயிடுச்சு, வளர்ச்சியில் எங்கேயோ போயிடுச்சு. தென்னிந்தியாவின் தலைநகராக இருமாட்டுக்கு ஆந்திராவில் இருக்க அமராவதிலாம் எங்கேயோ போயிட்டாங்க. இன்னும் இங்கே போலி போராளிகளை வச்சு போராடிக்கிட்டே இருக்காங்க பொழுதுக்கும். சரி, இதை பற்றி சட்டமன்றத்துலனாச்சும் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசுவாங்க, ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அங்கே நக்கல் நையாண்டி கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அக்கா சௌமியா அன்புமணி அவர்கள் எந்திரிச்சு அவ்வளோ சூப்பரான விஷயத்த பேசுனாங்க. அவ்வளோ சூப்பரான விஷயம், எல்லாருமே தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். அதிசயம் என்னன்னா, நம்ம ஊர்ல எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா தாங்கல், கரணை, பாக்கம்னு சொல்லுவோம். சென்னையில தாங்கல், கரணை, பாக்கம்னு எந்த ஊர் பேரெல்லாம் முடியுதோ அது எல்லாமே வாட்டர் ஹோல்டிங் பாடிஸ். இப்ப வேடந்தாங்கல், அதே போலதான் இங்க ஐயப்பந்தாங்கல், ஏன்னா அது வாட்டர் ஹோல்டிங் பாடி. அதே போல பள்ளிக்கரணை, அது வாட்டர் ஹோல்டிங் பாடி. மார்ஷ்லாண்ட், சதுப்புநிலம், பீர்க்கங்கரணை எல்லாமே தண்ணி பிடிக்கக்கூடிய பகுதிகள். அடுத்தது பாத்தீங்கன்னா பாக்கம், நுங்கம்பாக்கமா இருக்கட்டும், காரப்பாக்கமா இருக்கட்டும், விருகம்பாக்கமா இருக்கட்டும், தண்ணீர் பிடிப்பு பகுதிகள். நுங்கம்பாக்கத்துல மிகப்பெரிய ஒரு லேக் இருந்தது, ஹார்ஷூ லேக், பெரிய ஏரினே அது பேர் சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா சேத்பட்டு, சைதாப்பேட்டை வழியெல்லாம் இருந்தது, இன்னைக்கு கிடையாது. ஏன்னா எல்லா ஏரியிலையும் அரசு கட்டடங்கள், வள்ளுவர் கோட்டமே ஏரியில தான் இருக்கு, நேரு ஸ்டேடியம் ஏரியில தான் இருக்கு, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஏரியில தான் இருக்கு, டி நகர், இன்னைக்கு வரைக்கும் அது லேக் ஏரியா. எல்லா நீதிமன்ற வளாகங்களா இருக்கட்டும், கலெக்டரேட்டா இருக்கட்டும், எல்லா அரசு அலுவலகங்கள் எல்லாமே இன்னைக்கு ஏரி மேலதான் இருக்குது. திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டு புதுசா கட்டினாங்க, அதுவும் ஏரி மேல இருக்கு. அப்போ நம்ம எப்படி அந்த ஏரிகளை பாதுகாக்கணும்? முன்னாடி விஷயம் தெரியல, அப்ப நம்ம சுற்றுச்சூழல் பாதிப்பு பத்தி தெரியாத போது அந்த ஏரிகளை எல்லாம் ஆக்கிரமிச்சு வீடெல்லாம் கட்டிட்டாங்க. இனிமேல் அதை நம்ம பண்ணக்கூடாது, நம்ம அதை பாதுகாக்கணும். அது அப்படி பேசிக்கிட்டு இருந்த இந்த சட்டமன்றத்தில் இந்த தாவேகாவும் திமுக என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க பாக்குறீங்களா? அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் எந்திரிச்சு ஜி ஸ்கொயரின் மாப்பிள அப்படின்னு நிர்மல்குமார் சொல்றாரு. உட்கார அளவுக்கு ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு சொன்னா என்ன தவறு இருக்கு? ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு ஊரே சொல்லுச்சு, என்ன தவறு இருக்கு? இது எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்காருக்கு, இது பிடி பீரியட் இல்ல, உட்காருங்க பேசலாம். அந்த பக்கம் திமுக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் எந்திரிச்சு என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்க ஜி ஸ்கொயரின் மாப்பிள்ளைன்னு சொன்னீங்கன்னா நாங்க லாட்ரி மர்மவேன்னு சொல்லுவேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் இந்த அளவிலே தன்னுடைய பதிலை, விவாதத்தை கொண்டு போக விரும்புவார் என்றால், ஐ கேன் ஆல்சோ பே யூ இன் தி சேம் கரன்சி. ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர் என்று சொன்னால், வேறு எந்த லாட்டரி மருமனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? இந்த சட்டமன்றத்தில் மக்களுக்கான பிரச்சனைகளை, ஆக்கப்பூர்வமான விஷயங்களை இவங்க விவாதமே பண்றது இல்லைங்க. சட்டமன்றத்தில் என்ன தெரியுமா நடக்குது? யார் பெஸ்டா கலாய்க்கிறா, யாருக்கு என்ன பட்ட பேர் வைக்கலாம், எப்படி கூப்பிடலாம், எப்படி கலாய்க்கலாம், யார் பெஸ்டா கலாய்க்கிறதுன்ற போட்டி அங்கே நடந்துகிட்டு இருக்கு சட்டமன்றத்தில். இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் புது இடத்த தேர்வு செஞ்சு கொடுக்க போறாங்களா? இப்படியே மாறி மாறி கிண்டல் அடிச்சுக்கிட்டு பட்ட பேர் வச்சு பேசிக்கிட்டு 5 வருஷத்தை கழிச்சிருவாங்க, 5 வருஷத்தை ஓட்டிடுவாங்க. புது இடத்த எந்த இடத்த தேர்வு செஞ்சாலும் இங்க ஒரு போராளி குரூப்ஸ் இருக்கு, போலி போராளி குரூப்ஸ்.
அவங்களாம் வந்து போராட தான் போகிறாங்க. அங்கேயும் அது வராது, அப்படியே ஓடிடும். ஒரு 10-15 வருஷம் ஆகிடும். அதுக்குள்ள இந்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கு சொல்லிக்கிறேன், அதுக்குள்ள உங்களுடைய அந்த மாதம் 4000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களே, அது வந்து கன்ஃபார்ம் 10,000க்கு வந்துடும். ஏன்னா இன்னும் 10 வருஷம் 15 வருஷம்னா இன்னும் 3 எலெக்ஷன் வருது. இந்த வருஷமே 4000 சொல்லிட்டாங்க. அடுத்த வருஷம் எப்படி இதை கூட்டி தான் ஆகணும். 4000, 6000, 8000, 10,000, 10,000 3வது எலெக்ஷனுக்கு 10,000 வந்துடும். நீங்கள் கவலையப்படாதீங்க. ஒரு பக்கம் சௌமியா அன்புமணி அவர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன பேர் இருந்தது, இந்த பேருக்கெல்லாம் அர்த்தம் என்ன, அரசு கட்டடங்கள்லாம் இந்த கால்வாய் பகுதியில் இந்த ஏரியில் தான் இருக்குது அப்படின்னு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க இங்கே கிண்டல் அடித்து நக்கல் நையாண்டி அடித்து பட்ட பேர் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. எனிவே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிப்போம். நம்ம வேற என்ன பண்ண முடியும்?